பாண்டியன் ஷோ சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே தங்கமயில் ரொம்பவே பயமாக உட்காந்துட்ருக்காங்க. செந்தில் தம்பி நம்ம ஐடி கார்டு எதுவும் பார்த்துருவாங்களா என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பமாக இருக்காங்க. அப்போ தங்கமயில் அம்மா ஃபோன் அடிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பார்க்க மாட்டார். நான் சொன்ன மாதிரி உன் குழந்தை வந்த உடனே அந்த ஐடி கார்டை வாங்கி வச்சிரு, என்ன அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சரிம்மா, ஆனால் எனக்கு பயமாக தாம்மா இருக்குது. நாளைக்கு கல்யாணத்தை பதிவு பண்ணும்போது நீ கண்டிப்பாக வந்துடணுமா அப்படிங்கிறாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அவனை கல்யாணம் முடிச்சு வச்சேன், சரியா? கண்டிப்பாக வந்துடுவேன், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நீ மனசை போட்டு குழப்பிட்டுருக்காத, ஒழுங்காக சாப்பிடு. நீ காலையிலேருந்து சாப்பிடல, அது போக குழந்தை வந்தோன்னா மறக்காமல் வாங்கி வச்சுக்கோ. உங்கள் வீட்டில் தான் யாரும் பார்க்கலையா அப்படிங்கிறாங்க. யாரும் பார்த்துருக்க மாட்டாங்களாம்மா அப்படிங்கிறாங்க. அவங்க ஃபோட்டோ மட்டும் தானே பார்த்துருக்காங்க, எப்படி பிரச்சனை இல்லை விடு அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் குமார் வந்து ரொம்பவே கடுப்பாக உட்காந்துட்ருக்காரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கேட்குறாங்க, ஏன்டா ரொம்ப கடுப்பாக இருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை, என் தங்கச்சிக்காரன் ஒருத்தி வீட்டில் இருந்தால அப்படிங்கிறாங்க. அம்மா அவள் தான் வந்து கதிரை கல்யாணம் முடிச்சுக்கிட்டாள அப்படிங்கிறாங்க. அவள் தான் ரொம்ப கடுப்பை கிளப்பிட்டு போகிறான், அந்த கதிரும் ரொம்ப ஓவராக பண்ணுறான். ஏன் முன்னாடி 2 பேரும் சிரித்து சிரித்து பேசுகிறாங்க. அவள் வந்து என் கல்யாணத்தை நிறுத்தி என்னை அசிங்கப்படுத்தி விட்டு போயிட்டு இப்போ வந்து இப்படி பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிறவன். தங்கச்சிங்கடா அவன் கல்யாணத்தை நிறுத்தினான் அப்படிங்கிறாங்க. அவன் ஓடுகாலியாக மாறினதுலேருந்து எனக்கு ஒரு பொண்ணும் கிடைக்க மாட்டேங்குது. பார்க்க இடம் போகிறான், நீ ஓடுகாலியோட அண்ணன் தானே, உனக்கு பொண்ணு தர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஆனால் என் முன்னாடி ரொம்ப கடுப்பு கிளப்பிட்டுருக்காங்க, அதான் ரொம்ப கடுப்பாக இருக்குது. இப்போ என்ன அப்படி சிறக்க வேண்டும் அப்படி அப்படிங்கிறாங்க. பகலில் சிறக்க அடித்தா அவங்க பெரியப்பா பார்த்தா ஏசுவார் வைப்பார், உங்கள் அப்பாவும் எதுவும் சத்தம் போடுவாங்களே அப்படிங்கிறாங்க. அதை நான் பார்த்துக்குறேன், எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது, வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, வாங்கிட்டு வரேன், நீ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு தோட்டத்துட்டு வந்துடு அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. இங்கே தோட்டத்தை பார்த்து பைக்கில் போயிட்டுருக்காங்க. அங்கே வந்து கீழே ஒரு ஐடி கார்டு கீழே கிடக்கு. அது என்னென்ன அப்படின்னா, செந்தில் வந்து பைக்கில் போகும்போது அவரோட பர்ஸில் வந்து கீழே விழுந்திருக்கு. யாரோட ஐடி கார்டாக கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க ஐடி கார்டு. இதை பார்த்தோன்னா ஏன் சரவணம் பொண்டாட்டில அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டை தூக்கிட்டு தூர எரியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கையில், சரி சரி இருக்கட்டும், எதுக்கும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பையில் வச்சுட்டு நேராக அங்கே போயிடுறாங்க. சரக்கு அடிக்கிற தோட்டத்துக்கு போயிடுறாங்க. அங்கே சரக்கு வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஃபுல்லாக சரக்கு அடிக்கிறாங்க. சரக்கு அடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது நண்பா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க, உனக்கு சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்சோன்னா எங்களோட பேச மாட்டல அப்படிங்கிறாங்க. அதுக்கு கல்யாணம் முடியணும்ல அப்படிங்கிறாங்க. அதான் நாங்களாம் இருக்கோம், அதனால கல்யாணம் முடியாது அப்படிங்கிற. கல்யாணம் முடியாதா? முடிச்சே ஆகணும். எங்கள் அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு எனக்கு கல்யாணம் முடியல, வைக்கலன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்து நான் சரக்கு வாங்கி தர மாட்டேன், வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் இல்லை. நான் கல்யாணம் முடித்த பிறகு ஒட்டுமொத்த சொத்தும் எனக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நான் தான் ராஜா, அதனால் எல்லாமே என் கண்ட்ரோலில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களுக்கு எப்போ 365 நாளும் உங்களுக்கு என்ன வந்து சேரும், சரக்கு வந்து சேரும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஓகே, நீ கல்யாணம் முடியும் அப்படி இப்படிங்கிறாங்க. உங்களுக்கு சரக்கு வருதா தானே கல்யாணம் முடிக்கலானே அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. என்னப்பா வரதுக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஐடி கார்டு ஒன்று கீழே கிடந்துச்சு, எடுத்து பார்க்குறேன், ஏற்று விட்டு எதிரி வீட்டினுடைய ஆதார் கார்டு அப்படிங்கிறாங்க. அப்படியா, கொண்டா பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. கொடுக்குறாரு. பார்த்துட்டு சரி ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி, இது யார், சரவணன் முன்னாடி தானே அப்படிங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. சரிதான், சரவணன் முன்னாடி சரவணனோட மூத்த மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒரே வயசு மாதிரி தான் தெரியுது அப்படி இப்படிங்கிறாரு குமார். உடனே இல்லை வயசு கூடின மாதிரி தெரியுது அப்படிங்கிறாங்க குமார் ஃப்ரெண்ட்ஸு. கூடின மாதிரிலாம் தெரியலையே அப்படிங்கிறாங்க. உண்மையிலே இந்த பொண்ணுக்கு முகத்த வச்சத்தில் சரவணனோட வயசு மூத்தது மாதிரி தெரியுது அப்படிங்கிறாங்க. அந்த சரவணன் வந்து அப்புறாணி, என் அப்பா பாண்டியன் தெளிக்கடைஞ்சவன், தெளிவாக பார்த்து தான் பொண்ணு கட்டி வச்சுருப்பான் அப்படிங்கிறாங்க. டேட் ஆஃப் பர்த்தை பார்த்தா தெரிய போகுது அப்படிங்கிறாங்க. டேட் ஆஃப் பர்த்தை பார்க்குறாங்க. இந்த டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறாங்க. சரவணன் டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறாங்க. அவனும் நானும் ஒரே கிளாஸ் மட்டும் தானடா அப்படின்னு சொல்லிட்டு குமார் ஃப்ரெண்ட் இன்னொரு ஆள் சொல்கிறாங்க. உன் கிளாஸ் மட்டும் அப்படிங்க. ஆமாம், என் கிளாஸ் மட்டும் தான், எனக்கு அவனுக்கும் 3 நாள் தான் முன்ன பண்ணேன் டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறாங்க. இங்கே வருஷத்தை பார்க்குறாங்க. தங்கமயில் ஒரு வயசு மூத்துருக்குறாங்க. என்னடா கூத்தா இருக்குது, அவன் பொண்டாட்டி அவனோட மூத்துருக்கலடா ஒரு வயசுக்கு அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு குமாருக்கு போதை இறங்கிறது. நீ சொல்லுது உண்மையா அப்படிங்கிறாங்க. இதை பாரு அப்படிங்கிறாங்க. கொடுக்குறாங்க. பார்த்தோன்னா குமாருக்கு பயங்கர சந்தோஷமாகிடுது. எதிர்பார்ட்டியை வந்து அசிங்கப்படுறதுக்கு இது போதுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் குமார் எல்லோரும் சரக்கு வாய்ந்தது நீ இடையில கிளம்புற அப்படிங்கிறாங்க. இல்லை, நீங்கள் திருப்பி அடிச்சுட்டு போங்க, எனக்கு முக்கியமாக நியூஸ் கிடச்சிட்டல அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன், அதை நீ வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுவிடு அப்படிங்கிறாங்க. நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப்லையா அப்படின்னா, போட்டுவிட்டு போகணும், பிரச்சனை கிடையாது. இப்போ வீட்டுக்கு நேராக போகிறேன், என்ன போயிட்டு எங்கள் அப்பாட்ட தகவலை சொல்லிவிட்டு இது ஒரு கச்சேரி ஆக்குறேன் அப்படிங்கிறாங்க. சரி பண்ணிவிட்டு எதனாலும் ஜம்மியாக பண்ணிவிடு அப்படிங்கிறாங்க. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அப்பா அப்படிங்கிறாங்க.
டேய் உனக்கு அறிவில்லை, இப்போ போய் சரக்கு அடிச்சு வந்திருக்க, உனக்கே பொண்ணு தர மாட்டேன்னு ஊர் ஊராக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் எங்கள் அண்ணன் வேறு பிகு பண்ணிக்கிட்டு இருக்காரு, எதிர்த்த வீட்டில் உள்ளவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி தெரியுது. இப்போ நீ சரக்கு அடிச்சு வந்துருக்கு, நீ கேவலப்பட்டு தண்டை பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்கப்பா. அது முதல்ல இருக்கட்டும்மா, நான் சொல்கிறது முதல்ல கேளுங்கப்பா அப்படிங்கிறாங்க. ஏற்று வீட்டுக்காரனை அசிங்கப்படுத்த முடியல, நம்ம தான் அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம்னு நினச்சி நம்ம பேசிகிட்டு இருந்தோம்லப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அதன் தலை விதி ஆகிப்போச்சு. என்றைக்கு அந்த மூத்த ஒடுகாலிங்கிறது அங்கே போனாலும் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த பாண்டியன்கிட்ட அசிங்கப்பட்டு தான் இருக்கும். நம்ம வீட்டில் வேலையை பார்த்து சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஒரு வயசோடு நம்ம வீட்டிலேருந்து அவனுக்கு போச்சு. இன்றைக்கி நான் காசு உழைக்கங்கிறான், நான் சொத்து பத்து வச்சுருக்காங்க, நான் எனக்கும் மளிகை கடை இருக்குது, இத்தனை சொந்தம் பந்தம் இருக்குது, நானாக தான் கிடையாது அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. எல்லா வகையும் அசிங்கப்பட்டு தான் இருக்கும்போ. இப்போ வேறு 2வது ஒடுகாலியை போய் சுத்தமாக முடிச்சு விட்டா, உனக்கும் கல்யாணம் ஆக மாட்டேங்குது, நானும் ஊர் உலகத்தில் அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன். பாரவனும் போகிறவனும் உங்கள் மகன் குமாருக்கு எப்போ கல்யாணம் முடியும் சக்திவேலு, எப்போ கல்யாணம் முடியும் சக்திவேலுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நான் என்னத்துக்கு பதில் சொல்ல? ஒன்றும் இல்லாதவன் டபார்னு கல்யாணம் முடிக்கான். இவ்வளோ பண வசதி இருக்குது, இவ்வளோ பாரம்பரியமான குடும்பமாக இருக்குது. ஆனால் இந்த ஓடுகளினால் சுத்தமாக பொண்ணும் தர மாட்டேங்கானோ, வைக்க மாட்டேங்கானோ. எவ்வளவோ இறங்கி போயாச்சு. நானும் பொண்ணுக்கு எத்தனை பொண்ணாலும் போடுதேன், சீர்வரிசையாக வர சொல்லுங்கன்னாலும் அதுக்கும் தயாராக இல்லை. இப்படி இருக்குது, என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்கப்பா. இதுக்கெல்லாம் ஆப்போய்க்கு தான் ஒன்று இருக்குது அப்படிங்கிற என்ன அப்படிங்கிறாங்க. இந்த ஐடி கார்டை பிடிப்பா அப்படிங்கிறாங்க. ஏய் இது யார் ஐடி கார்டா அப்படிங்கிறாங்க. எதிரி வீட்டு ஐடி கார்டு அப்படிங்கிறாங்க. இதே இதில் ஏன்டா தரேன், ஏற்கனவே அவங்க மேலே எரிச்சலில் இருக்க, நீ தந்து கூட கொஞ்சம் கடுப்புக்குள்ள போயா அப்படிங்கிறாங்கப்பா. உத்து பார்ப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை உத்து பார்க்குறது என்ன இருக்குது, அந்த ஏற்று வீட்டுக்கார மருமகா அந்த மூத்தவன் பொண்டாட்டி தானே இது அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, அதில் என்ன மாசிக்கிறது இல்லை, அவள் டேட் ஆஃப் பர்த் பாருங்கப்பா அப்படிங்கிறாங்க. என்ன தோசம் பிறந்திருக்கா அப்படிங்கிறாங்கப்பா. அவன் சரவணன் வந்து இதோட ஒரு வயசு கம்மிப்பா, அது உனக்கு எப்படிடா தெரியும் அப்படிங்க. என் கூட ஒருத்தன் வந்து லாந்துவான்பா, அவன் சரவணன் என் கூட படித்த பையன், அவனை ஒன்று 3 நாள் தான் முன்ன பின்னேன், சரவணனோட அந்த பிள்ளை 1 வயசு மூத்து இருக்கா அப்படிங்கிறாங்க. என்னது 1 வயசு மூத்த பிள்ளை பண்ணி கட்டி வச்சுருக்கான் அவனுக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, இப்படி கட்டி வச்சுக்கிட்டு தான் ஓவர் சீன் போட்டு ஆடுதாங்க அப்படிங்க. ஓ 1 வயசு மூத்த கிளவி கட்டி வச்சுக்கிட்டு தான் இவன் இந்த சீன் போட்டு அலைதான் நம்மளுக்கு. என் பிள்ளைகளெல்லாம் கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டேன், உன் வீட்டில் எந்த நல்லதும் நடக்க மாட்டேங்குன்னு சொல்லி புறம் வேற பேசிக்கிட்டு இருக்கான். இவனை சும்மி விடக்கூடாத வாக்குமாறு அப்படிங்கிறாங்கப்பா. எல்லோரும் தூங்கிட்டாங்க, காலையில் விடியட்டும் அப்படிங்கிறாங்க. டேய் இப்போ தான்டா பண்ணணும், இப்போ என்ன இப்போல்லாம் நேரமாக ஆகி போச்சு, ஒன்றும் ஆகலை. இப்போ என்ன நைட் ஆகி போச்சா, இல்லைன்னா வந்துட்டு ரொம்ப டைம் ஆகி போச்சா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இம்பாட்டில் இரு. பாண்டியன் கடைக்கு போய்ட்டு வீட்டுக்கு வந்துட்டாம்ல, ஆமாப்பா வந்துட்டாரு அப்படிங்கிறாங்க. ரைட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் மானங்கெட்ட பாண்டியா வெளியே வாயா அப்படிங்கிறாங்க. உடனே என்னங்க சவுண்டு எங்கேயோ கேட்குது அப்படிங்கிறாங்க. வேறு யாருக்குள்ள உங்கள் அண்ணன் சவுண்டு மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தான் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்பவே கோபமாக வீட்டுக்கு வெளியே வராங்க. இன்னும் எல்லாருமே வீட்டிலேருந்து வெளியே வராங்க. ஏய் மானங்கட்ட பாண்டியா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் பாண்டியனுக்கு சரியான கடுப்பாகுது. இங்கே பாரு, மானங்கட்டவன் நீ சரியா, மானங்கட்டவன் நான் கிடையாது. உன் மானம் கெட்டு போய் தான் உன் மூணுக்கு ஒன்று பொண்ணு தர மாட்டேங்கான் அப்படி இப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீ சீக்கிரம் கல்யாணம் முடிச்சு வைக்க அப்படி இப்படின்னு சீனை போடுறதுக்காக தான் வந்து வயசான கிழவிகள்லாம் ஒருத்தருக்காக கல்யாணம் முடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிறாங்க. நான் ஏன்டா வயசான கிழவிகள்லாம் வச்சு கட்டி வைக்க போகிறேன் என் பையங்களுக்கு அப்படிங்கிறாங்க. பிறவை இது என்னதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் கார்டை தூக்கி போடுதாங்க. இதை பார்த்துட்டு இது என் மருமக கார்டு, இவங்க உனக்கு இப்படி இருந்துச்சு செந்தில், உன்கிட்ட தானே ஆதார் கார்டு தந்தேன் அப்படிங்கும்போது செந்தில் திருதுன்னு முடியாது. அப்பா பர்ஸில் காணலப்பா, கீழே விழுந்துருக்கு போல அப்படின்ட்டு இருக்காங்க. என்னடா நீ அப்படிங்கிறாங்க. என் மருமக கார்டை வச்சு என்ன பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பேசலை, அந்த சரவணன் பையன் எப்போ பிறந்தான் அப்படிங்கிறாங்க. என் மூலம் எப்பவும் பிறந்துட்டு போகிறான் அப்படிங்கிறாங்க. உன் மகன் எப்படி பிறந்துட்டு போட்டோம், வயசான கிழவியை நீ வந்து உன் மகனை கட்டி வச்சுருக்க, உன் மகனோட 1 வயசுக்காக மூத்து இருக்கான். என்ன எங்கே நேரம் உன் மருமக ஐடி கார்டு கீழே விழுந்து கிடந்திருக்கு, அதை என் மகன் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தான். நான் நீ என்ன செய்யணும், நீ எனக்கு செஞ்சதுக்கு நான் பதிலுக்கு செய்யணும்னு செய்தேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியன் சொல்ல, என்ன லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. டே பாண்டியா, அவனுக்கு எழுத படிக்க தெரியுமா, அதை எடுத்து பாரு அப்படிங்கிறாங்க. கோமதியார் என்ன போட்டிருக்கும் பாரு அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க, வயசு 1 வயசு சரவணனோட மூத்துருக்கு. இன்னொன்று கோமதி திருதுன்னு முடிக்காங்க. எப்படி அவன் முன்னாடி சொல்லுவா, சொல்ல மாட்டா. ஏன்னா அவள் தான் வந்து கல்லூரி வங்கியே, இந்த வீட்டை அசிங்கப்படுத்திட்டு போன ஓடுகாலி அவள் தானே. இப்போ அவள் அசிங்கப்படுவா, இதான் நடக்கு. அது வயசான கிழவி அப்படிங்கிறாங்க. இங்கே தங்கமயிலுக்கு ஒன்றும் விடலை, எல்லோரும் திருதுன்னு பார்க்குறாங்க. எல்லாருமே ஐடி கார்டை வாங்கி பார்க்குறாங்க. தங்கமயில் 1 வயசுக்கு மூத்துருக்காங்க. தங்கமயிலுக்கு என்ன சொல்லனே தெரியல. சரவணன் ஒரு மாதிரி ஆகிறாரு. மயில் அவங்க சொல்லுறதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, மாமா அவங்க சொல்லுறது உண்மை தான், தங்கமயிலுக்கு அவங்களோட 1 வயசுக்கு மூத்துருக்க தான் செய்தாங்க. இதனால தான் வந்து ஐடி கார்டை தரதுக்கு ரொம்பவே யோசிச்சுருக்காங்க. நம்ம கூட வேறு எதுவும் நினச்சிட்டோம், எங்கிட்ட கூட அவங்க வந்து ஃபோட்டோ தான் சரியில்லை அப்படி இப்படின்னு சமாளித்தாங்க. உண்மை நிலையில் அவங்க உங்களோட 1 வயசுக்கு மூத்தவங்க தான் அப்படிங்கிறாங்க. பாண்டியா கேட்டுக்கிட்டியா உன் மருமக லட்சணத்தை
ஆ இதுவுமே தெரிஞ்சு தான்டா கல்யாணம் முடிச்சு வச்சுருப்பான் குமார் அப்படிங்கிறாங்க சக்திவேல் குமார்கிட்ட. இருக்கும்பா இருக்கும், நம்ம வீட்டுக்கு முன்னாடி இல்லாத முன்னக்கூட்டியும் கல்யாணம் முடிக்கணும் வைக்கணும் சீனுக்கு தானே இது செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. பாண்டியனுக்கு ஒன்றுமே விடலை, ஒரு வயசுக்கு மூத்த பிள்ளை என் பையனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சு வாழ்க்கையை வம்பாக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, டேய் சரவணா அப்படிங்கிறாங்க, என்னை மன்னிச்சிடுடா அப்படிங்கிறாங்க. உடனே சக்திவேல் சொல்கிறாரு குமார்கிட்ட, இப்போ ஆக்ஷன் ஃபிலிம் குமாரே பார்த்துக்க, ஏதோ ஒரு வீடியோ கூட எடுத்து வை, ஆத்திர வருஷத்துக்கு நம்ம வீட்டில் சீரியல் வரலான்னா அதை போட்டு பார்த்து நம்ம கண்ணீர் விட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க. பாண்டியனுக்கு சரியான கடுப்பாகுது, நேராக வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இங்கே சக்திவேல் பயங்கரமாக வீட்டு வாசலில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. டேய் குமார் ரொம்ப காமெடியாக இருக்குடா, இதே மாதிரி ஒவ்வொரு ஆதாரத்தையாக திரட்டி கொண்டு வா, அடுத்தாப்புல யார் யார் வயசு என்னன்னு சொல்லி தகவல் ரெடி பண்ணுறா அப்படிங்கிறாங்க. இங்கே பாண்டியனுக்கு சரியான கடுப்பாக இருக்குது. இங்கே தங்கமேலுக்கு என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியல. இந்த சூழ்நிலையில் அவங்க அம்மாவுக்கு நைஸாக ஃபோன் அடிக்காங்க, அம்மா எங்கள் வீட்டில் வயசு விஷயம் தெரிஞ்சு போச்சு, எங்கள் மாமா ரொம்ப கோபமாக ஹாலில் போய் இருக்காங்க, இப்போ நான் ரூமில் வந்து இருக்கேம்மா, என்ன செய்யனே தெரில, மாமா என்ன முடிவு எடுக்க போகிறாங்களோ தெரியல அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் வந்து சரவணனை கூப்பிடுவாங்க, சரவணா வா அப்படிங்கிறாங்க. உன்னை என்னப்பா அப்படிங்கிறாங்க, என்னை மன்னிச்சிருப்பா அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஏன்ப்பா கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா தங்கமயில் வந்து எல்லாத்தையும் ஏமாற்றி தான் கல்யாணத்தை முடிச்ச மாதிரி தெரியுது, அதனால தான் அந்த பிள்ளை ஐடி கார்டு விஷயத்தில் வந்து ரொம்பவே பயந்துருக்கு, தங்கமயில் கூட நீ வாழ போறியாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. என்னப்பா எப்படி கேட்குறீங்க, நீங்கள் தானப்பா அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, குடும்பம் நல்ல குடும்பம்னு சொல்லி கல்யாணம் முடிச்சு வச்சிங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா ஒரு வயசுக்கு மூத்திருக்கால, அதான் யோசிக்கேன், உனக்கு சம்மதமாக இருந்தால் வாழு, ஊர் உலகம் என்னமோ சொல்லிட்டு போகுது அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் நினைக்கலப்பா, ஆனால் என்ன வயசுக்கு மூத்த பொண்ணாக இருக்குன்னு சொல்லி தான் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் பாண்டியன் ரொம்பவே நொந்து போகிறாரு. நம்மளே நம்ம பையன் வாழ்க்கையை வம்பாக்கிட்டோமே, வயசுக்கு மூத்த பிள்ளையை நம்ம அவசரப்பட்டு கட்டி வச்சிட்டோமே, என்ன பாரு ஏற்று வீட்டுக்காரங்களாம் நம்மளை அசிங்கப்படுத்த அளவுக்கு ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனம் வளர்ந்துறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, ஏங்க விடுங்க, உங்கள் மேலே என்னங்க தப்பு, அவங்க உள்ளதை சொல்லியிருக்கணும், ஆனால் அவங்க வந்து இதெல்லாம் சொல்லி மறைச்சி கல்யாணம் முடிச்சு வச்சுருக்காங்க, அவங்க அப்பாவும் அம்மாவையும் கூப்பிட்டு பேசுவோம் அப்படிங்கிறாங்க. பேசினா மட்டும் இது ஒரு தீர்வு வந்துடுமா கோமதி, இப்படி ஏமாற்றி கட்டி வச்சிட்டாங்க நம்ம பிள்ளைக்கு, தங்கமயிலை கூப்பிட்டு தங்கமயில்கிட்ட என்னன்னு கேட்போம் அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் உங்கள் மாமா உங்களை நீ கூப்பிட்டுதாங்க அப்படிங்கிறாங்க. மாமா நீ கூப்பிட்டுதாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. உடனே மாமா நீங்கள் என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி தங்கமயில் வந்து பாண்டியன் விடாண்டுருக்காங்க. ஏம்மா இவ்வளோ போய் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் தங்கமயில் பார்த்து கேட்காங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.